ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு வாய்ஸ் கொடுக்குற வீடியோ. இது என்ன வீடியோ? சண்டே சமையல் தான். சண்டே சமையல் வந்து நாங்கள் மட்டன் கிரேவி வச்சுருந்தோம். ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் மட்டன் கிரேவி வச்சுருந்தோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூவு எல்லாம் போட்டு வதக்கிட்டேன். வதக்கிறதுக்கப்புறம் வெங்காயத்தை கொட்டிட்டேன். வெங்காயம் கொட்டதும் சோம்பு போட மறந்துட்டேன். அதனால் என்ன பண்ணேன், வெங்காயத்தை ஓரம் கட்டிட்டு அப்படியே சோம்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுருந்தேன். அதுக்கு பிற்பாடு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை வந்து நான் வந்து இடித்து வச்சுருந்தா வாசனை சூப்பராக இருக்கும். இடித்து வச்சதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிற்பாடு தக்காளி போட்டேன். தக்காளி வந்து சாப்பரில் கட் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நான் சைடில் வந்து குக்கரில் வந்து மட்டன் வேக வச்சுருந்தேன். அதுக்கு என்னென்ன போட்டேன்னா மஞ்சத்தூள், எண்ணெய், உப்பு, அந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அது இடித்து வச்சதை போட்டு வேக வச்சு எடுத்ததை வந்து அதான் வேக வச்சு எடுத்ததை ஓரமாக வச்சுட்டு தக்காளி நல்லா வதங்கிச்சு. அதுக்குள்ளே மல்லித்தூள், கரம் மசாலா, சில்லி பவுட்ரு, உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் மசாலா வாசனை போகிற வரைக்கும் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுட்டு வேக வச்ச மட்டனை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகா பொடி எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் ஊர்லேருந்து அரைச்சின்னு வந்து வச்சுருவேன். அதை போட்டதுக்கப்புறம் குழம்பு நல்லா தலபலன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டேன். கொத்தமல்லி தழை போட்டதுக்கப்புறம் பெப்பர் தூள் போட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸில் இறக்கிட்டோம்.